Philippians chapter 2. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம். You understand this, brothers, and you'll really understand humility. சகோதரர்களே, இதை விளங்கிக் கொள்ளுங்கள். உண்மையாலுமே நீங்கள் தாழ்மை அறிந்து கொள்ளுங்கள். And you will get grace more and more every day of your life. உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலேயும் அதிகமான கிருபையை பெற்றுக்கொண்டே இருப்பீர்கள். That will not only enable you to overcome sin. இது உங்களை பாவத்தை மேற்கொள்வதற்கு உதவி செய்வது மட்டுமல்ல, it will bring you into wonderful fellowship with other people. நீங்கள் ஜனங்களோடு கூட நல்ல ஒரு ஐக்கியத்துக்குள்ளாக அதை உங்களை கொண்டு வரும். Verse 5. 5ஆம் வசனம். Have the same attitude in yourself which was in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுது. பிலிப்பியர் 2:5. What is that attitude? அந்த சிந்தை என்ன? Though he was equal with God, he didn't hang on to that position but came தேவனுக்கு down. அவர் சமமா இருந்தாலும் அங்கேயே அவர் அதை தக்க வைத்துக் கொள்ளவில்லை. That means he did not walk around this earth as if he's a very big man. அதனுடைய பொருள் என்னவென்றால், இந்த உலகத்தில் நடக்கும் பொழுது நான் தான் பெரிய ஆள் என்ற ஒரு எண்ணத்தோடு நடக்கவில்லை. He didn't say, you know who I was before I came here. இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பதாக நான் யாரா இருந்தேன் தெரியுமா? No. அப்படிலாம் சொல்லவில்லை. Nobody in Nazareth knew that this is Almighty God walking on the earth. நாசரேத்திலே இருந்த யாருமே சர்வ வல்லமையுள்ள தேவன் பூமியில் நடந்து கொண்டிருக்கிறார் என்பதை அறியாமல் இருந்தார்கள். They thought he was an ordinary man. இவர் சாதாரண ஒரு மனிதன் என்று எண்ணினார்கள். Do people know you as an ordinary man? மக்கள் உங்களை சாதாரண மனிதனாக அறிந்திருக்கிறார்களா? Then you are really following Jesus. அப்படியானால் உண்மையாலுமே நீங்கள் இயேசுவை பின்பற்றுகிற சீஷன். I remember in the early days in the conferences in Bangalore. ஆரம்ப நாட்களிலே பெங்களூரிலே நடந்த கான்ஃபரன்ஸை நான் ஞாபகப்படுத்தி பார்க்கிறேன். I used to tell my wife, என்னுடைய மனைவியை பார்த்து நான் சொல்லுவேன், you must be such an ordinary person that nobody in the conference knows who is Zakwan's wife. யார்தான் ஜாக்மனுடைய வைஃப் எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்குமே தெரியக்கூடாது. அப்படி குழம்பி போற அளவுக்கு நீ சாதாரண சகோதரியா இருந்து விட வேண்டும் சொல்லி இருக்கீங்க. Really following Jesus. அப்படியானால் நீங்கள் உண்மையாலுமே இயேசுவை பின்பற்றுகிறீர்கள் என்று என்னுடைய மனைவியோடு சொன்னேன். I think she really succeeded. உண்மையாலுமே அவர்கள் இதை வெற்றி பெற்று விட்டார்கள். I have seen some elders' wives who, if they want everybody to know, I am the elder's wife. சில மூப்பருடைய மனைவி எல்லாரும் என்னை மூப்பருடைய மனைவி என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அப்படி நடக்கிறார்கள். There are many Pentecostal churches, the pastor's wife is assistant pastor. அநேக பெந்தேகோஸ்து சபைகளிலே பாஸ்டருடைய மனைவிதான் உதவி பாஸ்டராக இருப்பார்கள். It's all against the word of God. இவரெல்லாம் வேத வசனத்துக்கு புறம்பானவை. Jesus, though he was God, he came and lived like an ordinary man. இயேசு தேவனாக இருந்தாலும் கூட அவர் இந்த பூமியிலே வந்த பொழுது சாதாரண மனிதனாக வாழ்ந்தார். If you really like Jesus, you will move around people as an ordinary man. நீங்கள் உண்மையாலுமே இயேசுவை போல நீங்கள் வாழ வேண்டும் என்று பிரயாசப்பட்டால் நீங்கள் இந்த பூமியிலே சாதாரண மனிதனாக சுற்றிக் கொண்டிருப்பீர்கள். Even if you are very qualified, you will not impress people with your qualification. நீங்கள் அதிக கற்று தேர்ந்தவர்களாக இருந்தாலும் கூட உங்களுடைய கல்வி தகுதியை வைத்து யாரையும் நீங்கள் கவர்ந்து இழுக்க மாட்டீர்கள். Let them think you are stupid. நீங்கள் புத்திரன் என்று அவள் எண்ணிக்கொள்ளட்டுமே. Let them think you are uneducated. படிக்காதவன் என்று எண்ணினால் என்ன? Jesus made himself like his brothers in all things, the Bible says. எல்லா விதத்திலேயும் தம்முடைய சகோதரர்களுக்கு ஒப்பாக அவர் மாறினார் என்று வேதம் சொல்கிறது. That is the first mark of humility. Hebrews 2:17. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் தான். He made himself like his brother. தாழ்மையின் முதலாவது அறிகுறி, அவர் தம்முடைய சகோதரர்களுக்கு ஒப்பாக மாறினார். What does that mean? அதனுடைய பொருள் என்ன? When you're in the midst of educated people, you can be like them. நீங்கள் படித்த மக்கள் மத்தியில் இருக்கும்போது அவர்களை போல இருக்கலாம். When you're in the midst of very poor uneducated people, be like them. படிக்காத ஏழை மக்கள் மத்தியில் இருக்கும்போது அவர்களை போல இருந்து விடுங்கள். When you're in the midst of 17-year-old young men, talk to them like a 17-year-old. 17 வயது நிரம்பிய வாலிபர் மத்தியில் இருக்கும்போது அவர்களை போலவே பேசுங்கள். When you're talking to a 7-year-old child, you become 7 years old in your mind. 7 வயசு பையனிடத்திலே பேசும்போது நீங்களும் உங்களுடைய மனதிலே 7 வயது பையனை போல மாறிவிடுங்கள். I want to do that. நான் அதை செய்ய விரும்புகிறேன். I love to talk to little children just as if I am a little child myself. நானே ஒரு சிறு குழந்தையை போல எண்ணிதான் நான் சிறு பிள்ளைகளிடத்திலே பேச விரும்புகிறேன். And I talk to them about the things that children are interested in. பிள்ளைகளுக்கு எதிலே விருப்பமோ அதை நான் பேச விரும்புகிறேன். I learned it from Jesus. நான் அதை இயேசுவிடமிருந்து கற்றுக்கொண்டேன். You can learn it from Jesus too. நீங்களும் இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள்ள முடியும். I've seen many elders and preachers, they don't know how to talk to little children. அநேக மூப்பர்கள் பிரசங்கியார்கள் சிறு பிள்ளைகளிடத்தில் எப்படி பேசுவது என்று அறியாது இருக்கிறார்கள். They only know how to talk to grown up people. வளர்ந்தவர்களுக்கு மட்டுமே பேச அறிந்திருக்கிறார்கள். Do you sisters, older sisters know how to speak to little children? வயது முதிர்ந்த சகோதரிகளே சின்ன பிள்ளைகளிடத்தில் எப்படி பேசுவது என்பதை Not அறிந்திருக்கிறீர்களா? your children, other people's children I'm talking about. உங்க பிள்ளைகளிடத்தில் இல்ல மற்றவர்களுடைய பிள்ளைகளிடத்தில் எப்படி பேச அறிந்திருக்கிறீர்கள்? Can you smile at them and talk to them just like you are their age? அவங்களுடைய வயதிலேயே நீங்கள் இருக்கிறது போல உணர்ந்து அவளை பார்த்து சிரிக்க முடிகிறதா பேச முடிகிறதா? This is the first lesson we have to learn from Jesus. இதைத்தான் நாம் இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம். The difference between God and man தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம் is much more than the difference between me, a 70-year-old man, and a 3-year-old child. 70 வயது நிரம்பிய எனக்கும் 3 வயது நிரம்பிய குழந்தைக்கும் உள்ள வித்தியாசத்தை காட்டிலும் அந்த வித்தியாசம் தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு அதிகம். If God could become a man,
தேவனே மனிதனாக மாறி in இருந்தால் order to help us, நமக்கு உதவி செய்யும்படியாக why can't I be in my mind like a 3-year-old child to talk to him? ஏன் அந்த 3 வயது பையனிடத்திலே பேசுவதற்கு என்னுடைய மனதிலே நானும் கீழே இறங்கி வந்து விடக்கூடாது 3 வயது பையனை போல? I believe that if you learn this from Jesus, இதை இயேசுவினிடத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்டால் you'll நான் be நம்புகிறேன், able to speak to people much better. நீங்கள் மக்களிடத்திலே இன்னும் அதிக நேர்த்தியாய் பேச முடியும். Come down to their level. அவருடைய நிலைக்கு கீழே இறங்கி வந்து விடுங்கள். Become like them. அவளைப் போலவே நீங்கள் மாறிவிடுங்கள். Try, like in English there's a saying, put yourself in that person's shoes. ஆங்கிலத்திலே அவருடைய ஷூவிலே உங்கள் காலை போட்டால் தான் தெரியும் என்று சொல்வது போல ஒரு Or பழமொழி let's இருக்கிறது. say it in Tamil, put yourself in that person's chappals. அவங்க செருப்பை நீங்க போட்டுக்கிறது போல அப்பதான் அவங்களுடைய உணர்வு உங்களுக்கு தெரியும். The meaning is, try and imagine what that person is going through. அவருடைய பொருள் என்னவென்றால் அந்த மனிதனுக்குள்ளாக என்னவெல்லாம் இருக்கிறது, அனுபவத்துக்குள்ளாக கடந்து செல்வார் என்பதை நீங்கள் கற்பனை செய்து அதற்கு வந்துவிட வேண்டும். You talk to a sister, for example, who's got a non-Christian husband who's always beating her and hammering her. ஒரு சகோதரியிட்ட பேசிக் கொண்டே இருக்கிறீர்கள், அந்த சகோதரனுடைய கணவர் கிறிஸ்தவர் அல்லாதவர், ரட்சிக்கப்படாதவர், அடித்துக் கொண்டிருக்கிறார். You try to imagine if you are beaten and hammered by somebody, how you'll feel. நீங்கள் உங்களை யாராவது அடித்து உங்களை தொந்தரவு பண்ணி கொண்டே இருந்தால் எப்படி உணர்வீர்கள் என்று ஒவ்வொரு நாளும் எப்படி உணர்வீர்கள்? How will you feel? நீங்கள் எப்படி உணர்வீர்கள்? And some of these battered sisters come to church Sunday morning. அப்படி போராட்டத்தில் இருக்கக்கூடிய சகோதரிகள் ஞாயிற்றுக்கிழமை காலை சபைக்கு வருகிறார்கள். And the elder also hammers them and beats them with his words from the pulpit. வீட்டிலே வாங்கின அடிக்கு போதா குறையாக இங்க மூப்பரும் அடிக்க ஆரம்பிக்கிறார் பிரசங்கத்தினாலே. Poor woman. பாவம் சகோதரி. She gets beaten at home and beaten in the church also. வீட்ல போனாலும் புருஷன்ட்ட உதை, சபையில வந்தாலும் மூப்பட்ட உதை. That is not, Jesus wouldn't do that. இயேசு அப்படி ஒரு காலம் செய்ய மாட்டார். But it happens. சில சமயத்தில் அப்படி நடக்கிறது. It is all foolishness. இவைகளெல்லாம் புத்தியமான காரியம். These are elders who have not looking at Jesus. இவர்கள் மூப்பர்கள் இயேசுவை பார்க்காத மூப்பர்கள். Who don't make themselves like the poor people who are struggling there. அங்கே உள்ளதான ஏழை மக்கள் கடந்து போகிற போராட்டத்தை உணராதவர்கள், அறியாதவர்கள். He made himself nothing, and then it says he made himself a servant of everybody after coming here. இங்கே பார்க்கிறோம், அவர் தம்மை தாமே வெறுமையாக்கினது மட்டுமல்லாமல் இங்கே பூமிக்கு வந்த உடனே அடிமையின் ரூபத்தை எடுத்துக்கொண்டார். You know, I left my job 44 years ago when God called me to serve him. தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியாக தேவனை அழைத்த பொழுது 44 ஆண்டுகளுக்கு முன்பதாக அரசாங்க வேலையை நான் ராஜினாமா செய்தேன். I remember something clearly the Lord told me way back then. அப்பொழுதே தேவன் ஒன்றை எனக்கு தெளிவாக சொன்னார். If you are going to be my servant, you have to be the servant of all men as well. நீ எனக்கு ஊழியக்காரனாய் இருக்க வேண்டுமானால் நீ எல்லா மக்களுக்கும் ஊழியக்காரனாய் வேலைக்காரனாய் இருக்க வேண்டும். If you are வேண்டும். going to be my servant, you have to be the servant of all human beings. நீ எனக்கு பணியாளனாய் இருக்க வேண்டுமானால் நீ எல்லா மனுஷருக்கும் பணியாளனாய் இருக்க வேண்டும். And you must serve the rich and the poor equally. ஏழைகளையும் பணக்காரர்களையும் ஒரே விதமாக நடத்த The வேண்டும். older people and the children equally. வயது முதிர்ந்தவர்களையும் பிள்ளைகளையும் ஒரே விதமாய் The நடத்த men வேண்டும். and the women equally. ஆண்களையும் பெண்களையும் ஒரே விதமாய் பார்க்க வேண்டும். I learned something there. அந்த நாளிலே ஒன்றை You கற்றுக்கொண்டேன். cannot serve God without being a servant of others. மற்றவர்களுக்கு நீங்கள் பணியாளனாய் மாறாத வரைக்கும் நீங்கள் மற்றவர்களுக்கு தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது. Jesus became a servant. இயேசு ஒரு பணியாளனாய் That's மாறினார். why when they tried to make him a king, he ran away. ஆகவே தான் அவரை ராஜாவாக்க முடியாத முடிசூடும் பொழுது அவர் ஓடிவிட்டார். And then I want you to see the greatest mark of his humility. இன்னும் அவருடைய தாழ்மையின் பெரிய ஒரு அடையாளத்தை பார்க்க விரும்புகிறேன். Verse 8. 8ஆம் வசனம். Verse 6, verse 7, verse 8. These are steps in humility. தாழ்மையின் படிகள் என்ன தெரியுமா? 6ஆம் வசனம், 7ஆம் வசனம், 8ஆம் வசனம். And what is the greatest mark of it all? தாழ்மையின் பெரிய அடையாளம் என்ன? He was obedient unto death. மரண பரியந்தமும் அவர் கீழ்ப்படிந்தவராய் இருந்தார். The greatest proof of humility is that I am willing to die. தாழ்மையின் மிகப்பெரிய நிரூபணம் என்னவென்றால் நான் மரிக்கவும் ஆயத்தமாய் இருக்கிறேன். And that's what God did to me on the cross. இயேசு எனக்கு தேவன் இதைத்தான் எனக்கு சிலுவையிலே செய்தார். You know, this is a great mystery. இது ஒரு பெரிய ரகசியம். But I'll try and explain to you what it means in Romans 6:6 that our old man was crucified with Christ on the cross. ரோமர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை சற்று உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டான். This is the secret of victory over sin. பாவத்தின் மேல் ஜெயமுள்ள வாழ்க்கைக்கு இதுதான் ரகசியம். I believe many of you have not understood it. உங்களிலே அநேகர் இதை விளங்கிக் கொள்ளவில்லை என்று நான் நினைக்கிறேன். We can understand that Jesus died for our sin. இயேசு நம்முடைய பாவத்துக்காக மரித்தார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள But we முடிகிறது. cannot understand how we were crucified with him. ஆனால் அவரோடு கூட நாம் எப்படி சிலுவையிலே அறையப்பட்டோம் என்பதை நாம் விளங்கிக் கொள்வது கடினமாக இருக்கிறது. Now I want to try and understand that. நான் அதை விளங்கிக் கொள்ள விரும்புகிறேன். First of all, by showing you another verse. உங்களுக்கு விளக்கி காண்பிக்க விரும்புகிறேன். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். Ephesians 1 verse 4. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். It says here that God
chose us in Christ before the foundation of the world. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவன் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக தெரிந்து கொண்டார். Where were you when God was creating the earth in Genesis 1 verse 1? தேவன் இந்த பூமியை வானத்தை ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சிருஷ்டிக்கும் பொழுது நீங்கள் எங்கே இருந்தீர்கள்? Where were you 100 years ago? 100 வருஷத்துக்கு முன்பாக நீங்கள் எங்கே இருந்தீர்கள்? Do you know that God knew about you before you were born? நீங்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே தேவன் உங்களை அறிந்திருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? Yes or no? ஆமாவா இல்லையா? Why? ஏன்? Because God knows the whole future. தேவனுக்கு முழு எதிர்காலமும் தெரியும். Just like you can see a video of something that happened in the past. கடந்த காலங்களில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை இப்பொழுது நீங்கள் வீடியோவிலே அல்லது சீடியிலே பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். Yeah, you can see that. அதை நீங்கள் பார்க்கலாம். For example, they have taken a video of yesterday's meeting. You can see that what happened yesterday. உதாரணமாக நேற்றைய தினத்திலே நடந்த கூட்டத்தை இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம். அதிலே ரெக்கார்டா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். God can see a video of what is going to happen tomorrow. நாளைக்கு என்ன நடக்க போகிறது என்பதனுடைய வீடியோவை ஆண்டவர் இன்றைக்கே பார்க்க முடியும். You can't see it, I can't see it. உங்களால என்னாலும் பார்க்க முடியும். God can see a video of what is going to happen next year. அடுத்த வருஷத்திலே நடக்க போகிற காரியத்தினுடைய வீடியோவை ஆண்டவர் இப்பொழுதே போட்டு பார்க்க முடியும். That is God. அதுதான் தேவன். He can see a video into millions of years in the future. எதிர்காலத்திலே மில்லியன் ஆண்டுகளுக்கு பின்னால் நடக்க போகிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் இப்பொழுதே பார்க்கிறார். Way back in the past, ஆகவே கடந்த காலங்களிலே he could see me. அவர் என்னை பார்க்க முடிந்தது. He could see you. உங்களை பார்க்க முடிந்தது. As he looked into the video of the future, எதிர்காலத்தினுடைய வீடியோவை அவர் போட்டு பார்க்கும் பொழுது he saw me accepting Christ one day. ஒரு நாளிலே நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறதை அவர் பார்த்தார். He saw you giving up your idols and accepting Christ one day. உங்களுடைய விக்கிரகத்தை எல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஒரு நாளிலே ஏற்றுக்கொள்கிறதை ஆண்டவர் பார்த்தார். Other people saw it only now. மற்ற மக்கள் இப்பொழுதுதான் அதை பார்க்கிறார்கள். But God saw the video of you accepting Christ millions of years ago. ஆனால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற அந்த வீடியோவை மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே லட்சக்கணக்கான ஆண்டுகள் முன்பதாகவே ஆண்டவர் பார்த்து விட்டார். And he knew your name. அவருக்கு உங்களுடைய பெயரை தெரியும். Before he made Adam, ஆதாமை உண்டாக்குவதற்கு முன்பதாக, before he created the heaven and earth, பரலோகத்தையும் பூமியையும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்குவதற்கு முன்பதாக, in his mind, அவருடைய மனதிலே he knew my name. அவருக்கு என்னுடைய பெயர் தெரியும். He knew your name. உங்களுடைய பெயர் அவருக்கு தெரியும். That's why he says he chose us before he created the world. ஆகவே தான் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்மை தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்கிறது. Actually Ephesians 1:4 comes before Genesis 1 verse 1. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு முன்பாகவே இருக்க வேண்டும். And it says he doesn't just know us, he chose us in Christ. அவர் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை தெரிந்தெடுத்தார் என்று வாசிக்கிறோம். So when did he put you in Christ? உங்களை எப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாக வைத்தார்? Before the world was created. உலகம் உண்டாவதற்கு முன்பதாக. Okay, let me picture that now. இப்பொழுது நான் ஒரு படத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். Supposing this is you. இதான் நீங்கள் என்று வைத்துக்கொள்ளும். And this is Christ. இது கிறிஸ்து. And you are in Christ. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறீர்கள். Okay, you are there in Christ. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறீர்கள். When? எப்பொழுது? Before Genesis 1 verse 1. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு முன்பதாக நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறீர்கள். You are there. நீங்கள் அங்கே இருக்கிறீர்கள். Because in God's mind he knows you. ஏனென்றால் தேவனுடைய மனதிலே உங்களை அவர் அறிந்திருக்கிறார். Then one day ஒரு நாளிலே Jesus comes to the earth. இயேசு பூமிக்கு வருகிறார். And he is killed. அவர் கொலை செய்யப்பட்டார். You are there. நீங்கள் அங்கே உள்ளே இருக்கிறீர்கள். He was killed. அவர் கொலை செய்யப்பட்டார். You were killed. நீங்களும் கொலை செய்யப்பட்டீர்கள். He was buried. அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். You were also buried. நீங்களும் அடக்கம் பண்ணப்பட்டீர்கள். Because you are there, see? பாருங்க உள்ளே நீங்கள் இருக்கிறீர்கள். He rose up from the dead. அவர் மரித்தெழுந்து உயிரோடு எழும்பினார். You were there. You rose up from the dead. நீங்கள் உள்ளே இருக்கிறீர்கள். நீங்களும் மரித்தெழுந்து உயிரோடு எழுந்திருக்கிறீர்கள். He ascended to heaven. பரலோகத்துக்கு ஏறி சென்றார். In your spirit, உங்களுடைய ஆவியிலே you are there in heaven. நீங்கள் பரலோகத்திலே இருக்கிறீர்கள். It says that in Ephesians 2:6. அது எபேசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். We are seated with Christ in the heavenly places. நாம் உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறோம். Not only we died with him, அவரோடு கூட மரித்தது மட்டுமல்ல, we are raised up with him. அவரோடு கூட எழுந்தும் இருக்கிறோம். We are seated with him in the heavenly places. உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறோம். You understood it now? 7ஆம் வசனம் விளங்கிக் கொண்டீர்களா? So it says in Romans 6 now. இப்பொழுது நாம் ரோமர் 6ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம். ரோமர் 6ஆம் அதிகாரம். What does it say? அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? Therefore, ஆகவே verse 11,
ரோமர் 6:11. Now consider yourself dead to sin. நீங்கள் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள். Why? ஏன்? Because verse 10, 10. when he died, அவர் மரிக்கும் பொழுது he died to sin once for all. அவர் ஒரே தரம் பாவத்துக்கென்று மரித்தார். Now he lives before God. அவர் இப்பொழுது தேவனுக்கு முன்பாக வாழுகிறார். He's not going to die anymore. இனிமேலும் அவர் மரிக்க போவதில்லை. Verse 9 it says, death no longer is master over Christ. மரணம் இனி அவரை ஆண்டு கொள்ளுவதில்லை என்று 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். Even so, அதே போல you also consider yourself dead. 11ஆம் வசனம், அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாய் alive to God. தேவனுக்கென்று பிழைத்தவர்களாய். This is something we have to use our mind. நம்முடைய மனதை இதிலே நாம் உபயோகப்படுத்த வேண்டியிருக்கிறது. That means when I am tempted, அதனுடைய பொருள் என்னவென்றால் நான் சோதிக்கப்படும் பொழுது I say, Lord, ஆண்டவரே, I want to consider myself like a dead person now. நான் இப்பொழுது என்னை மரித்தவனாய் நான் எண்ணிக்கொள்ளப் போகிறேன். For example, உதாரணமாக, if your husband shouts at you, உடைய கணவர் உங்களை பார்த்து திட்டுகிறார், and your wife shouts at you, அது மனைவி உங்களை or பார்த்து your neighbor திட்டுகிறார், shouts at you, அல்லது பக்கத்து வீட்டுக்காரர் சத்தம் very போடுகிறார், angry, கோபத்தோடு சத்தம் போடுகிறார், what should you do? நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? Now, as a child with the flesh, we like to talk back to that person. நாம் மாம்சத்தை கொண்டிருக்கிறபடினாலே நாம் மீண்டுமாய் திட்டுவதற்கு தான் சோதிக்கப்படுகிறோம். And you say, no Lord, ஆண்டவரே, இல்லை ஆண்டவரே, I'm dead to sin. நான் பாவத்துக்கு மரித்து விட்டேன். What will this dead person do now? இப்போ இந்த மனிதன் என்ன செய்வான்? If you shout at a dead person, மரித்த மனிதனை பார்த்து சத்தம் போட்டால் no response. பதிலே இல்லை. You kick him, உதையுங்கள், no response. பதிலே இல்லை. Lord, I want to be like that. ஆண்டவரே, நான் அது போல இருக்க வேண்டும். Some very pretty woman walks by him. some pretty woman walks ஒரு by him. அழகான ஸ்திரீ நடந்து போனால் The dead man doesn't even open one eye. ஒரு கண்ணை கூட திறந்து பார்க்க மாட்டான். He's dead. மரித்து விட்டான். What a wonderful thing it is to be dead. மரித்து கிடக்கக்கூடிய வாழ்க்கை எவ்வளவு அற்புதமான வாழ்க்கை பார்த்தீங்களா? This is what Jesus meant when he said, pull out your eye. உன்னுடைய கண்களை பிடுங்கி போடு என்று இயேசு சொன்னார். இதுதான் அதனுடைய அர்த்தம். He couldn't explain dying with Christ that time in Matthew chapter 5. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை சொன்ன அந்த நாட்களிலே கிறிஸ்துவோடு கூட மரிக்கிறதை குறித்தெல்லாம் ஆண்டவரால் விளக்கி சொல்ல முடியவில்லை. But the meaning is the same. ஆனால் அர்த்தம் அதுதான். I'm dead. நான் மரித்து விட்டேன். But that doesn't mean I do nothing. ஆனால் நான் ஒண்ணுமே செய்வதில்லை என்று அர்த்தம் அல்ல. It also says I'm alive unto God. நான் பிழைத்திருக்கிறேன், நான் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன். So I may say something to the person who gets angry with me. ஆகவே என்னிடத்திலே கோபப்படுகிற மனிதனிடத்திலே ஒன்றை நான் சொல்ல முடியும். I will say something gently. நான் சாந்தமாய் என்னிடத்திலே சொல்ல முடியும். There's a lovely verse in Proverbs. நீதிமொழியிலே ஒரு அருமையான வசனம் இருக்கிறது. Chapter 15 verse 1. 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 15. 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். A gentle answer turns away anger. மெதுவான பிரதியுத்தரம் கோபத்தை மாற்றும். It's easy to keep quiet when somebody is angry. யாராவது கோபமாய் இருந்தால் நாம் அமைதியா இருப்பது எளிது. That's good. அது நல்லதுதான். It's to be dead. அதான் மரித்து இருப்பது. But if you're alive unto God, ஆனா தேவனுக்கென்று நீங்கள் பிழைத்திருக்கும் பொழுது He will also give a gentle answer, which is more difficult. நீங்கள் மெதுவான ஒரு பிரதியுத்தரம், சாந்தமான ஒரு பதிலை சொல்ல முடியும். அது கொஞ்சம் கஷ்டமான காரியம். Because when you keep quiet, அமைதியா இருந்தால் it may indicate that you are angry, but you're keeping it inside. கோபம் உள்ளதாம் இருக்கிறது, அடக்கி வைத்திருக்கிறீர்கள் என்று கூட அது காண்பித்து விடும். But when you give a gentle answer, சாதுவான ஒரு பதிலை சொல்லுவீர்களானால் you make it clear, I don't even have any anger inside. உள்ளே கூட கோபம் இல்லை என்பதை நீங்கள் தெளிவுபடுத்தி விட்டீர்கள். Dear brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, the secret of victory, ஜெயத்தின் ரகசியம், to die to sin, பாவத்துக்கு மரித்தல், be alive to God. தேவனுக்கென்று பிழைத்திருத்தல். Let's pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, help us to walk this way all our days. ஆண்டவரே, எங்கள் எல்லா நாட்களிலுமே இந்த வழியில நடக்க எங்களுக்கு To உதவி செய்யுங்க. really understand that humility leads to death. ஆண்டவரே, உண்மையாலுமே தாழ்மையானது மரணத்துக்குள்ள வழிநடத்தும் என்பதை அறிந்து கொள்ளட்டும். Like it was with you. ஆண்டவரே, உம்முடைய வாழ்க்கையில் நடந்தது போலவே We pray in Jesus' name. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென்.